தாலாட்டும் காற்றேவா தலை கோதும் விரலேவா. இந்த ட்ரெயினில் பிடிக்காத ஒரே விஷயம் பாத்ரூம் போகிறது தான். ஏண்டி என்னடி ஆச்சு? இந்த ட்ரெயின் ஆடுற ஆட்டத்தில் எங்கன்னா அது உள்ளே ஊந்துருவோன்னு பயமாக இருக்குது. எங்கன்னா பாத்ரூம் வருதா? அதோட ஹைலைட்டான விஷயம் மக்க சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்களா, அது வேறடி. ஐயோ ஏமா பாத்ரூம் போயிட்டு வரதுல ஒரு போருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது தலை. அதுக்கு தான் பாத்ரூம்க்கே போகாம கும்முன்னு உட்காந்துருக்கேன். வந்தால் கூட அடக்கி வச்சுக்கினேன். நீங்கள் போனீங்களா இல்லையா பாத்ரூம்க்கா? நானும் போலப்பா, அதுக்கு துணைக்குள்ள தான் போனேன். நிற்க முடியல அங்கே. இந்த டோர் வேறு திறந்துருக்குதா, ஜில்லுன்னு காற்று அடிக்குது. இதுவரை பாத்ரூம் உள்ள உட்காந்து ஐயோ அம்மான்னு கத்திட்டு கிடக்குது. உனக்கு சிரிப்பா தாண்டி இருக்கும். அங்கே உள்ள வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். டக்க 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 டக்குன்னு ஆடினே வருது. எங்க அது உள்ள ஊந்துருவோமோ பயமா இருக்குது. பாத்ரூம்ல மெலிசா வந்துட்டு தண்ணி எவ்வளோ நான் திறந்து வச்சு உட்காந்துருக்குது. அது கூட பாதியில நின்று போகுது. அதுக்கு தான் ட்ரெயின் ஏறினது தண்ணியே குடிக்காம இருக்கிறேன். ட்ரெயின் தண்ணி குடிச்சோன்னா பாத்ரூம் போனோமேனு சொல்லிட்டு. இனிமேல் ட்ரெயின் புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆடாத ட்ரெயினை புக் பண்ணிடி. நிம்மதியாக உட்காந்து பாத்ரூம் போக முடியல. அதுக்கு நீங்கள் ஏரோப்ளைனில் தான் போகணும். ட்ரெயினில் போனால் ஆடினே தான் போவோம். எந்த ட்ரெயின் உங்களுக்கு ஆடாமல் போகுது? கீதா பரிமளா இங்க அவங்களாம் பட்டு தூங்குறாங்க. நிம்மதியான பாடு சாப்பிட்டுச்சுங்க கும்முன்னு பட்டுச்சுங்க. நம்ம தான் இங்கே பாத்ரூம்க்கு இங்கே சுற்றி கிடக்க வேண்டியதாக இருக்குது. சரி அப்போ பசங்க என்ன பண்ணுதுன்னு பார்த்துன்னு வரேன். ஏண்டி வரும்போது அங்கே பேக்கில் பெட்ஷீட் இருக்கு பாரு, எடுத்து நான் போத்திக்கிறதுக்கு. பெட்ஷீட்டா எத்தனை இல்லையா? ஏடி உங்ககிட்ட எப்பயும் சொன்னேன் காலையிலேயே பெட்ஷீட் எடுத்து வையே போத்திக்கிறதுக்குன்னு. பெட்ஷீட் எடுத்து வரலன்ற அதெல்லாம் வெயிட்டாக இருக்குங்க. அதெல்லாம் யாருக்கு சுத்த முடியா? டிப்பாவி ஊட்டியில் வேற குளிராக இருக்கும். அங்கே ஒரு 2 நாள் வேறு தங்கணும். பெட்ஷீட் கிச்சிட்டு எதுவுமே எடுத்து வராமல் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? ஜென்னி வரப்போது பாரு. உன்ட்ட பட்டி சொன்னேன் ஒழுங்காக பெட்ஷீட் எடுத்துன்னு. ஏண்டியா ஏற்கனவே ஊறப்பட்ட துணிகளை வேற வாரின்னு வந்து இருக்கும். இதில் பெட்ஷீட் எடுத்துனா பாய் எடுத்துனா தலைக்காணி எடுத்துனா எப்படி எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறது? இந்த பசங்க இழுத்தும் போதே பெரிய விஷயம்னா இது தொல்லை வேற தாங்க முடியல. நீ பெட்ஷீட் எடுத்துனா போ, நான் புடவை வச்சுக்கிறேன். நான் புடவை பொத்திக்கிறேன். நீ தான் அப்படியே படுக்க போகிறேன். புடவை பொத்திப்பியா? ஐயோ என்ன புடவை கூட எடுத்துன்னு வரலையே? சுடிதார் தான் எடுத்து வந்துடுறேன். எட்ட பொத்திக்கிறது அப்படியே போய் படுப்போம். என் மாமியார் ஏதாவது சால்வைகள் எடுத்து வந்துருக்கோம். வித்து வாங்கிக்கிறேன். அத்தா அக்கா நான் மேலே ஏறி படுத்துக்கிறேன். கொஞ்சம் தலைக்குங்க. என்ன உங்கள் வீட்டுக்காரங்க பசங்க அவங்களாம் எங்கே இருக்காங்க பார்த்து அவங்க கூட போய் படுக்க வேண்டியதானே. இங்கே எதுக்கு வந்து படுக்க? ஐயோ அதுங்கிட்ட நைட்டெல்லாம் படுத்து தூங்க முடியாது. பாத்ரூம் வருதுங்க, தண்ணி தான் கிடைக்குதுங்க, பசிக்குதுங்க. அதுங்கிட்ட நிம்மதியாக தூங்க முடியாது. நான் இங்கே படுத்துக்கிறேன் மேலே. ஏண்டியா இங்கே வந்து என் பசங்க வருவாங்க, வீட்டுக்காரர் வருவார். அவங்களுக்கு தான் இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்கள் குடும்பத்தோட போய் படுப்போம். ஐயோ நீ சொன்னா சொல்கிற பற்றி கேட்க மாட்டியா? அதுங்க தூங்க விடாதுங்க. நான் மேலே படுத்துக்கிறேன். தள்ளனா போ. என்னைய பார்த்து ஏறு. எப்பா நிம்மதியாக தூங்கலாம். குட் நைட் எல்லாம் தூங்குங்க. ஏண்டி நம்ம காலையில் 6 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் போய்டுமா? போயிடலாம்க்கா. அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து ஆட்டோ ஏதாவது பிடிச்சி போயிடலாம். மேட்டுப்பாளையத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து மலைக்கு போகிற ட்ரெயின் கிடைக்கும். எருமமான பாத்ரூம் வெளியிலேயே நிற்க சொன்னேன். விட்டுட்டு ஓடி போயிட்டாப்பா. பாத்ரூம் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்கேப்பா. என்னதா நீங்கள் என்ன தூங்கலையா? எங்கடி இந்த ட்ரெயின் ஆடுற ஆட்டத்தை தூக்கம் வருது. எங்க ராதிகா எங்க பாத்ரூம் வெளியிலேயே நில்லுடி, கதவு திறந்துக்கு போது சொல்லி சொன்னா ஆளை காணோம். வருது எப்பயாவது சொல்கிற மிஸ் கேட்குதா? ஏன் பாத்ரூம் கதவுக்கு டாப் இல்லையா? இல்லையா டாப்பெல்லாம் இருக்குது. அது ஆடுற ஆட்டத்தில் அதே தலை திறந்துக்குது. பாத்ரூம் போகிறதா தண்ணி பிடிக்கிறதா இல்லை பாத்ரூம் கதவு பிடிச்சி உட்காந்துக்கிறதா? இதுங்கெல்லாம் வீட்லேயே விட்டுட்டு வந்துருக்கணும். இதுங்கெல்லாம் கூட்டின்னு வந்து வச்சு பெரிய தொல்லையாக இருக்குது. எங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியுதா ட்ரெயினில்? பாத்ரூம் போயிட்டீங்களா? போய் படுங்க போங்க. இதோட 5வது வாட்டி போயிட்டு வரேன். இங்கதான் நல்லா இருக்கு, இங்கேயே படுத்துக்கலாம். இவனை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்குது. இவன் நான் இங்கே வந்து நின்று இருக்கான். ஏடி இங்கே பாரு, ஒரு ஆள் சட்டை கிட்ட எல்லாமே வந்து நின்று இருக்கான். ட்ரெயின்னா 1000 பேர் வரதான் செய்வாங்க. கும்மன் படுங்க. ஐயோ இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு கேட்குறேன். இருக்கிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி நம்ம இங்கே வந்து நின்று இருக்கான். இங்கே படுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கான். ஐயோ இங்கேயே உட்காந்துட்டான் நண்டி. பசங்களை வர தூங்குதுரி. கரெக்டாக வந்துட்டு வந்து உட்காந்துக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவனை பார்த்தா திருட மாதிரி இருக்கு எனக்கு. பதறாத இரு பார்த்துக்கலாம். அந்த ஆளை முதல்ல இங்கேருந்து ஏந்து போக சொல்லி எனக்கு பயமா இருக்கு. இவன் நம்மள மாதிரி தான் அவங்க டிக்கெட் எடுத்து வந்திருப்பாங்க. அவங்க நம்ம எப்படி எழுந்து போக சொல்ல முடியும்? ஏண்டி அந்த ஆளை பார்த்தா டிக்கெட் எடுத்து வந்த மாதிரி தெரியலடி. டிக்கெட் எடுத்துட்டு வந்து அந்த சீட்டில் தானே உட்காந்து அவன் கீழே உட்காந்துருக்கான். ஆமாம். இந்த பொம்பளை போட்டு குச்சின்னு தங்கம்மா இல்லை விற்கிறதா? ஆளுங்களை பார்க்கறது நல்லா கிராமத்து ஆளுங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. சரி தூங்குற மாதிரி நடிக்கலாம். அதுக்கப்புறமா குட்டிங்கன்னு ஓடியே போயிடலாம். என்னப்பா தம்பி என்னைய பார்த்துன்னு இருக்கேன்? ஏக்கா வாய் வச்சு சும்மா இருக்கா? இருடி நான் கேட்டு பார்க்குறேன். இப்போ ஏன் கீழே உட்காந்துருக்க? மேலே ஏறி உட்காந்து என்ன சீட்டில்? இன்னைக்கு மூஞ்சியே 4 குத்து குத்திட்டு செயினை பிடிச்சின்னு ஓட போகிறான். அதுக்கு தான் இப்போ ஆடி நிற்குது இது. எப்பா உனக்கு பேச்சு வராதா? பேச மாட்டியா ஊமையா நீ? அதெல்லாம் நல்லா பேசுவேன். எப்பா என்னடி வயசு இது? காது குத்து கேட்க முடியல. சி சரி வீட்டில் இருந்து வரமா சட்டை கிட்ட போட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி வருவாங்க பொம்பளை பசங்களுக்கு இடத்துல. என் உடம்பு என் சட்டை நான் போடுவேன் போட மாட்டேன். உங்களுக்கு என்ன வந்தது? அப்படிதான் மூஞ்சிலே காரி மொய் பார்க்கும் போதே அக்யூஸ்ட் மாதிரி இருக்குது. அவங்க கிட்ட வாயை கொடுத்து எப்படி வாங்கி கட்டி நிற்பாரு. டே மட்டா நீ முதல்ல டிக்கெட் எடுத்தியா இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என்னது அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கா? டிக்கெட் வாங்கி நாங்களாம் ரிசர்வேஷன் பண்ணி இதில் வந்துன்னு இருக்கோம். நீ டிக்கெட்டே வாங்கல பிறகுது இதில் வந்து ஏறி உட்காந்துருக்கேன். போய் ஏந்து போ. நாங்களும் டிக்கெட் வாங்கி தான் இருக்கிறோம். எதோ டிக்கெட் வாங்கியிருக்கியா? காட்டு பார்க்கலாம். அதெல்லாம் காட்ட முடியாது. பெரிய பண்ண கும்முனி. நீ கும்முன்னு இருங்க. டிக்கெட் வாங்கியிருக்கல உன் சீட்டு எதுவும் அதில் போய் உட்காரப்போ. இங்கே எதுக்கு வந்து உட்காந்துக்க? பொம்பளைங்க இந்த பக்கம் பாத்ரூம் போவாங்க வருவாங்க. வழியில் உட்காந்து வித்த காமிச்சுருக்கிறேன். ஏந்திரு. சரிண்ணா ரவுடி பொம்பளையா இருப்பா போகுதா? ஏமா போகும்போது குரல் கொடுங்க. ஓரமாக உட்காந்துக்கிறேன். நான் வழி விட்றேன்.
எதுவும் போகும்போது வழி விடுறியா? பசங்க அவனை பார்த்தாலே பயந்து அலறி அடிச்சுன்னு ஓடுங்க போல இருக்குது. ஏந்து மாதிரி எழுந்து உன் சீட்டு எதுவும் அங்கே போய் உட்காரப்போ. ஆமா அவ சொல்றாளப்பா உன் சீட் எதுவும் அதில் போய் உட்காருப்போ. உன்னோட டிக்கெட்ல போட்டுருக்க பாரு எந்த சீட் நம்பர் அதில் போய் உட்காருப்போ. நான் வாங்கின டிக்கெட்டுக்கு நம்பர்லாம் கிடையாது. நான் அன்ரிசர்வ்ல தான் புக் பண்ணி வந்திருக்கேன். இது அன்டிஸோடா? இதெல்லாம் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் ஆச்சு. நீ எதுக்கு இப்போ இல்லை ஏறின? உன் இடத்துக்கு போ. அங்கெல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. பாத்ரூம் மண்டை கூட உட்கார முடியல. அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன். எங்கள் காலி எதுனா இருக்குதா? நான் இங்கே ஓரமாக உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குதா? ஏக்கா கொழுப்பை பார்த்தியாக்கா? அன்டிஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஆள் இங்கே வந்து உட்காந்துருக்கான். ஆமாண்டி அதுவும் நல்லா குடிச்சிட்டு இருக்கிறாண்டி. இவன் இங்கே உட்காந்து நம்ம எப்படி தூங்குறது? டேய் மட்டா ஒழுங்காக ஓடி போயிடு உன் இடத்துக்கு. இவன் நான் பாட்டு ஒரு மூலையில் உட்காந்துன்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்கிடுவேன். நீங்கள் படுங்க. என்னடி இது தொல்லையா போச்சே? டேய் நாங்கள் பத்து தூங்குவோம் இல்லை நம்ம நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கதை அடிச்சது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் இடம் எதுவோ உன் பெட்டி எதுவோ அங்கே ஏந்து போ. இங்கே எதுக்கு வந்த? ஏண்டி தூங்கிட்டாண்டி அவன்? எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா? இங்கே நான் கத்தின்னு கிடக்குறான், அவன் பாட்டு தூங்கின்னு இருக்கிறானே. டேய் மொட்டை எழுந்துடுறா. டேய் எழுந்துறான்னு சொல்கிறேன். காது கேட்குதா இல்லையா உனக்கு? ஏண்டி ஒருத்தர் கூட மதிக்க மாட்டேங்கிறாண்டி அவன். நல்லா குடிச்சிட்டு இருக்கிறாண்டி. ஐயோ தூங்குறோம் எங்கன்னா போய் தூங்க வேண்டியது. நம்ம பெட்டியில் ஏறி உட்காந்துன்னு தொல்லை பண்ணின்னு இருக்கிறானே. குழந்தை கூட்டியமாக வச்சுன்னு இருக்கோம். எப்படி நம்ம நிம்மதியாக தூங்குறது? ஏண்டி அந்த டிக்கெட்லாம் செக் பண்ணுறதுக்கு வருவாங்களே அவங்க வந்தால் சொல்லலாண்டி. ஏக்கா அவங்க நம்மளாம் ஏறின உடனே செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதோட வரமாட்டாங்கக்கா. பின்னாடி பண்ணுறது போலீஸ் யாராவது இருந்தால் கூட அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்களாம் எங்கே இருக்காங்க தெரியல. இந்த மாதிரி ட்ரெயினில் போலீஸ் டாக்டர்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களேடி. எங்கடி இருப்பாங்க அவங்களாம்? இதுக்கு ஜொரம் அடிக்கு தானே டாக்டர் பார்க்க போறியப்பா? இல்லடி டாக்டர் இல்லடி போலீஸ் பார்க்கணும். இவனுக்குலாம் எதுக்கு போலீஸு? அவன் தூக்கி அப்படியே ட்ரெயினை விட்டு தூக்கி கடைசி இல்லாமா? ஐயோ செத்துக்கிட்டு தொலைய போறாண்டி. அதுக்கப்புறம் நம்ம தாண்டி மாட்டிப்போம். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? ஆமாம்ல கொலை கேஸில் அப்புறம் உள்ள போயிடுவோம். டேய் மொட்டை ஏந்து போடா தயவு செஞ்சு. எதுக்குமா கத்தின்னு இருக்கீங்க? எங்க சத்தத்தை விட உங்க சத்தம் தான் ரொம்ப பெருசா இருக்கு. தூங்காம எதுக்கு கத்தின்னு இருக்கீங்க? தூங்க வேண்டியதானே கம்மனே. இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? போங்க உங்க இடத்துக்கு போங்க. அம்மா நாங்க பாத்ரூம் போறதுக்கு வந்தோமே. ஐயோ இந்த குடிகாரன் வர வயல பட்டுனுக்குறானே. இப்பதான் பாத்ரூம் போறோம் அங்க போறோம் இங்க போறேன்றாளுங்களே. அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. அப்புறம் போய்க்கலாம். போய் படுக்க போங்க. ஐயோ பெரியம்மா எனக்கு அர்ஜென்ட்டா வந்து தெரியுமா? எங்கன்னா சொல்ற பச்சி கேக்குதுங்களா பாத்தியா ரெண்டும்? என் பசங்களை அந்த பக்கம் இருக்கு அந்த பாத்ரூம் போங்க. அத்தை அந்த பாத்ரூம்ல தண்ணி வரவே இல்லை. இங்க போறோம் நாங்க. என்னது தண்ணி வரலையா? தண்ணியில் வரண்டி. அது எப்படி வராமல் போவான்? வரல நாங்க போய் பார்த்துட்டு தான் வந்தோம். பின்னாடி பெரிய தொல்லையா போச்சே. அடுத்தது இந்த ட்ரெயின் எங்கே நிற்கும் தெரியல. அங்கே தான் தண்ணி ஏற்றுவாங்க. இன்னும் சீக்கிரம் காலி ஆகிட்டு இருக்குதா? நம்ம கும்பலங்க ஏறிச்சில போய் 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 வந்து காலி பண்ணிட்டு போகிறது மொத்த தண்ணியும். வீட்டில் அமக்கலம் பண்ணுற மாதிரியே வர இடத்துல அமக்கலம் பண்ணி பழிச்சுக்கிறதுக்கு பாரு. ஐயோ எனக்கு அர்ஜென்ட்டா வந்து பாத்ரூம் இங்கே போய்டுவேன் நானே. ஆமா எனக்கு கூட அர்ஜென்ட்டா வந்து இங்கே போய்டுமா? ஐயோ ட்ரெயினை நார் அடிக்காமல் விடாதுங்க போல இருக்க ரெண்டும். நீ மொட்டை ஏன் ஓரமாவது படையா வயலில் படுத்துட்டு உயிர் எடுத்துன்னு கிடக்குற? ஏண்டி அவன் நல்லா தூங்கிட்டான் போல இருக்கடி. அவனுக்கு நம்ம சொல்றது காதே கேட்கல. ஆம்பளைங்களாம் என்ன பண்ணுதுங்க? எல்லாம் நல்ல குராட்டை விட்டு தூங்குதுங்க. இங்கே ட்ரெயினில் வந்து இப்படி கத்தின்னு கிடக்குறாங்களா? என்னாச்சு ஏதாச்சும் வந்து பார்க்குறாங்களா பத்தியா? ஏண்டி அவங்களாம் வந்து பெரிய பிரச்சனையே ஆகிடும்டி. ஒன்று போட்டு சண்டை ஆகிடும். சண்டைலாம் போட வேணாம். போலீஸ் யாராவது இருக்காங்களா பாரு அவங்க கிட்ட சொல்லி இவன் வந்து அந்த பெட்டிக்கு தத்தி விட்டுடலாம். யார் தெரியல இவரு பெரிய பிள்ளைத்தோட சொந்தக்காரோ? ஆமாம் என் சொந்தக்காரன் தான். பார்க்கறதுக்கு அப்படியே தெரியுது. உங்கள் சொந்தக்கார மாதிரி தான் இருக்குடா. எங்க சொந்தக்காரங்களா? யார் இது? நம்ம கூட ஊட்டிக்கு போறாங்களோ? ஐயோ இவனே ஊருக்கே கூட்டின்னு போயிடுவாங்களா? டேய் கும்பிடுறா நம்ம சொந்தக்காரன் இல்லை யாரும் இல்லை அவங்க. இப்போ எதுக்கு அதை வேற கூப்பிட்டுனே? எங்க அம்மா வந்து பேசி அனுப்பிச்சு விடுவாங்க. அவ வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவ பாருங்க மட்டும் கூட கும்பிடுறா. மா சீக்கிரம் வாமா. டேய் பாத்ரூம் போயிட்டு கும்பிடு வாடா. என்ன எதுக்கு இப்ப கூப்பிடுறக்க? அம்மா சீக்கிரம் வாமா முக்கியமான விஷயமா. ஓ எங்க தூங்க விடுறாங்களா? அந்த வச்சுக்க சதீஷ் உனக்கு சரியான அடி விழும். கும்பிடு அக்கா கூட பாத்ரூம் போயிட்டு வந்து போடே. எங்கன்னா இந்த அம்மா அவசரத்தை புரிஞ்சுக்கிறாங்களா? அம்மா இங்க வந்து பாருமா சீக்கிரம். டேய் கும்பிடு விட நான் இந்த ஆளு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏந்து போயிடுவாரு. ஏக்கா அவன் ஏந்து போகிற மாதிரி தெரியல. நம்மளாதான் குண்டு கட்டத்துக்கு போய் போடணும் போல இருக்குது. டேய் எதுக்கு நான் இப்ப கத்திட்டு இருக்கனே? அம்மா இங்க பாத்தியா யாரோ ஒருத்தங்க வந்து வழியில படுத்துன சார்மா. யார் அது? யார் அது வழியில படுத்துனது? சீட்ல போய் படுக்க வேண்டியதாங்க உங்க சீட்ல. ஏண்டி அந்த நல்லா குடிச்சிட்டு வர இருக்கான் பாவி கும்பிடுடி. எதை குடிச்சிட்டு வந்து வழியில படுத்துனக்கா? குழந்தைங்களா எப்படி பாத்ரூம் போவாங்க எப்படி வருங்க? அந்த ஆள் இங்க எங்க சொல்லுதா சீட் எடுத்து போய் போட்டாரு நானே. ஐயோ சரியான ரவுடியாக இருக்கும் பொழுது இது. ஏக்கா அந்த ஆள் வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் எடுத்திருக்கான். இங்கே வந்து படுத்துனக்கா நைஸா. எடு அந்த வழக்கு மாத்த. நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி வந்திருக்கோம். இங்க வந்து படுத்துனக்கா நான் ஜம்முன்னு தொட்டி அனுப்புறதுனாடி அவன் இடத்துக்கு போக சொல்லி. நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஏந்து போயா போக மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு திமிரு பத்தியா அவனுக்கு? சொல்லுங்க அப்படியே. எங்க 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 வழியில வந்து படுத்துனக்கா? ஏந்திரு ஏந்து வேற இதை ஏந்திரு. இல்ல எங்க அம்மா எப்படி அடிக்கிறாங்க பா. ஏண்டி அடிக்காதடி. நீ சும்மா மாடு மாதிரி குடிச்சிட்டு படுத்துனக்கா. நம்ம அடிக்கிறது அவனுக்கு உரைக்க கூட உரைக்காது. எப்படி படுத்துன கிடக்குறான் பார். அப்படிதான் போடுக்கா. நீ போலீஸ் கேஸ் ஆகிட போதுடி. இதெல்லாம் ஒன்றாவது. பொம்பளை பசங்க இருக்கிற இடத்துல வந்து படுத்துங்கன்னு வித்த காமிச்சிருக்கானா? நைட்டு தூங்கும் போது பொம்பளை பசங்க கை மேலே கால் மேலே எதுனா கை வச்சுனா அதனால எழுந்துக்காது. அதுக்கப்புறம் ட்ரெயினில் வரத்துக்கே பயப்படாதுங்க. குழந்தைங்களை வந்து கெடுக்கிறதுக்கு வந்துருக்கானா இங்கே அதுங்க பயமுத்துறதுக்கு. ஆமாக்கா சரியா சொன்னக்கா. இப்போ நம்ம இவங்க இங்கே தான் படுத்துன்னு கிடக்காரே சொல்லி நம்ம பாட்டு நீங்கள் படுத்து தூங்கி இருக்கும்போது கை மேலேயோ கால் மேலேயோ கை வச்சுட்டானா அல்லாரி போய் எழுந்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம நிம்மதியாக ஒரு ட்ரெயினில் போக முடியுமா? இதே ஞாபகமாக தானே இருக்கும்.
அந்த எருமை மாடுக்கு அறிவு இருக்குதா? எங்கே வந்து பத்துன்னு கிடக்கிறான் பார். அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வீட்டுக்கு போகணும், இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம்னா வயலில் வந்து பார்த்தீங்கன்னா வித்த காமிச்சுனக்கான். இங்க பாரு, மேல கீழே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத. உன் மேலே கை வைக்கக்கூடாது, காலை தான் வைக்கணும். எந்த போ, எந்த இடம் எது, எந்த போ. குடிச்சிட்டு வந்து பொம்பளை பசங்க இருக்க இடத்துல உட்காந்துங்கன்னா வித்த காமிச்சுக்கிறியா? எந்திரே சதீஷே, ட்ரெயினில் போலீஸுங்க இருப்பாங்க பாரு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஏம்மா அவங்க நம்பர்ல எனக்கு தெரியாதே. இரு எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன். பரவாயில்லையே, ட்ரெயினில் போலீஸ் நம்பர்லாம் உனக்கு தெரியுமா? ட்ரெயினில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்குது. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே அதிலலாம் இருக்கும். இரு நான் ஃபோன் பண்ணுறேன், அவங்க வந்து இழுத்துட்டு போவாங்க. அப்போ சீக்கிரம் பண்ணு. உன்னெல்லாம் கேட்க ஆளுல நினச்சிங்க, லேடிஸுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஏமாத்தலான்னு பார்த்து நிற்கியா? நான் தூங்கும் போது நகையெல்லாம் பறிச்சுன்னு ஓடி போயிடலாம் அப்படின்னு பார்க்குறியா? நாங்களும் வந்து டிவியில் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோமே, தனியாக போகிற பொம்பளை பசங்களாம் என்னென்னமோ பண்ணுறாங்க, நகையெல்லாம் பறிச்சுன்னு போகிறது பார்த்தா அதுங்களை வேறு ட்ரெயின்லேருந்து வெளியில் தள்ளி விட்றாங்க, என்னென்ன சித்திரவதே பண்ணுறாங்க. டேய் குடிச்சிட்டு நீ எதுக்கு ட்ரெயினில் ஏறினேன்? அது பார்த்தா அதுக்கு எதுக்குடா நீ வாங்க டிக்கெட் பெட்டியில் போய் ஏற வேண்டியதானே? இங்கே எதுக்கு வந்து உட்காந்தா? நான் கேட்க ஆளுல நினச்சி நிற்கேன். மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. ஏய் மொட்டை, உன்னை நான் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்ன ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? இரு பசங்க ஃபோன் பண்ணுறாங்க, போலீஸ் வருவாங்க, உன்னை அப்படியே குண்டு கட்டாக இழுத்துன்னு போகிறாங்க பார். ஓடு ஏந்து ஓடு. போலீஸ்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான். சரி, நமக்கு இது ஏற்கனவே நம்மள வர விஷயம் தேடி இருக்காங்க. இது கிராமத்து பொம்பளைங்க மாதிரி இருக்குதுங்க. நைஸாக தூங்கும் போது நகையெல்லாம் பறிச்சுன்னு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா உஷாரானவங்க எங்களை ஃபோன் கொடுக்குது போலீஸ்க்கு. ஹலோ சார். ஆமாங்க சார், S4ல தான் சார் கால் பண்ணுறோம். ஆமாங்க சார், இங்கே ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க சார், வழியில் படுத்துங்க. ஆமாம், அந்த பக்கம் பாத்ரூம் போகிறத விட வழி விடாம. S4 தான் சார். வந்துடுறீங்களா? வாங்க. இங்கே தான் இருக்கிறாரு. சீக்கிரம் வாங்க சார். இன்னொரு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க? சித்தி வந்துனே இருக்காங்களா? மாட்டான மண்டியானே. ஐயோ, போலீஸா? டேய் எங்கடா போற? நில்லுடா. ஆமா, போலீஸ் வருவாங்க. பல்ல காமிச்சு நின்று இருப்பாங்க. எப்படி ஓடுறோம் பார்த்தியா தலை தெரிக்க? இப்போ நான் தூங்குற மாதிரி நடிச்சுன்னு வந்துருக்காங்கக்கா. நம்ம தூங்கின பிறகு நகையெல்லாம் பிடிச்சின்னு ஓடிடலானே. போலீஸ்ன்னு சொன்ன உடனே எப்படி தலை தெரிக்க ஓடின்னு காப்பார். நல்லா சாத்தணும். டேய் நில்லுடா. அம்மா பயமா இருக்குது. இதுக்கு தான் வந்து ஆம்பளைங்களை கூட வரணுன்றது ட்ரெயினில். அது கூட வந்ததுக்கு நல்லா தூங்கி கிடக்குதுங்க. நம்மளே துரத்தி விட வேண்டியதாக இருக்குது இவனுங்களாம். இன்னொரு வாட்டி பொம்பளைங்க இருக்க பக்கம் நீ வந்து பாரு, உன் காலை உடைக்கணும் இல்லையான்னு பாரு. போயிட்டாங்கம்மா, விடுமா. பொம்பளைங்களா இருக்குங்க. அடுத்த பெட்டியில கூட நிறைய பொம்பளைங்க இருந்தாங்க. அங்க போய் நகை பறிக்கிற வேலையை பார்க்கலாம். டேய் நீ இந்த ட்ரெயின்ல இருக்க முடியாது, எங்க இருந்தாலும் உன் தேடி இப்ப பின்னாடியே போலீஸை கொண்டு வர பாடுறா. ஐயோ, அப்படியே குதிச்சிடலாம். மாட்டினா அவ்வளோதான். ஏக்கா அவன் ட்ரெயின்ல இருந்து குச்சிட்டாங்கக்கா. எருமை மாடு ட்ரெயின்ல இருந்து குச்சிட்டான் பாத்தியா? ஏடி அவன் குச்சி நடந்து போயிருக்கிறான்டி. ஐயோ, சகலக்கெல்லாம் வல்லவனா இருப்பான் போல இருக்க. டேய் நீ மட்டும் என் கையில மாட்டினா அவ்வளவுதான்டா. இவன் இந்த மாதிரி ட்ரெயின் பெட்டிலாம் ஏறி நகையெல்லாம் கொள்ள அடிக்கிறது ஒரு தொழிலே வச்சுருக்காமலுக்கு. என்ன சார்பாக ஓட்டுற ட்ரெயின்லேருந்து குச்சி போகிறான் பார்த்தியா? ஆமாடி, இதே தான் வேலையை வச்சுருக்கானுங்க. சரி விடு, ட்ரெயினை போட்டு எதுக்கு அடிச்சா இருக்க விட்ரி. என் வெறி இன்னும் அடங்கலக்கா. பொம்பளை பிள்ளைங்க அப்படி தனியாக வரக்கூடாதுன்றானுங்க. அதுங்களை வந்து சீண்டி சிலுமசம் பண்ணுறது, அதுங்கக்கிட்ட தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறது, நகையை பறிச்சுன்னு போகிறது தொலையது பத்தாதுன்னு அதுங்களை என்ன நமக்கெல்லாம் பண்ணுறானுங்க. ட்ரெயின் எடுத்துக்கு வெளியில் போகிறதும் அதுங்களை தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறதும் வாய் தந்து சொல்ல முடியல பொம்பளைங்களுக்கு அது கொடுமையை. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறதுல அப்படியே சுட்டுடணும். இவங்க தான் ட்ரெயினில் வந்து பொம்பளை பசங்க அனுப்பத்துக்கோ வெளியில் எங்கே அனுப்பத்துக்கோ பயமாக இருக்குது. கடைசி வரைக்கும் வாழவே விட மாட்டானுங்களா? இவனுங்களுக்குலாம் அக்கா தங்கச்சி இல்லை, அம்மா இல்லை, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணுங்களை பார்த்தா இவனுங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. சரி விடுடி, அவன் தான் போயிட்டால வா. சரி நீங்கள் 2 பேரும் போய் பாத்ரூம் போயிட்டு வாங்க, நான் வரக்கூட. நாங்களே போயிட்டு வரோம். சரி அதை கது 1 மணி நேரம் கூடாது. பாத்ரூம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. நான் இங்கேருந்து பார்த்துன்னு தான் இருப்பேன். சரிண்ணா வாடா. சரிம்மா, எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோவம் வருதுன்னு. ஆமாம் உங்கள் அம்மா போட்ட போடல ஓடியே போயிட்டான் பாரு அதனால. சரி சீக்கிரமா பாத்ரூம் போயிட்டு வந்து படுங்க. இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துன்னு இருக்கு. ஒருத்தி எப்படி தூங்கின்னு கிடக்கிறா பார்த்தியா மேலே? ஏண்டி எல்லாத்தையும் பார்த்துன்னு தாண்டி இருக்குது. அவனை பார்க்கும் போது திருட மாதிரி இருந்தது. கிட்ட போன நகையை பிடிச்சி பிடிங்கிட்டானா செயின்கின்னு. அதனால தான் அங்கே முன்னு படுத்து இருக்க தூங்குற மாதிரி. ஆனால் நீலாம் நல்லா வருவடியா. உன்ன மாதிரி தாண்டி யாருக்கோ தானே பிரச்சனை, நமக்கு என்ன வந்தது சொல்லிட்டு வேடிக்கை பார்த்து ஒதுங்கி நிற்கிறதுனால தானடி இங்கே இந்த இவ்வளோ தொல்லைங்க நடக்குது, இவ்வளோ பிரச்சனைங்க நடக்குது. ஆமாம், யாருக்கு அநியாயம் இருந்தாலும் எல்லாரும் நின்று கேட்கணும்டி. அப்போ தாண்டி அநியாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு என்ன வந்து பட்டு தூங்கி நிற்க. சரி விடுங்க, அந்த திருட ஓடி போயிட்டால அடிச்சு தொத்திட்டு எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? கொழுப்பு பற்றி எதுக்கு?